முதலமைச்சர் ஒருமையில் பேசுகிறார். நீ தகுதி இல்லாதவன் என்பது தரணிக்கே தெரியும். உனக்கு சனி பயிற்சியை விட சசி பயிற்சி மோசமாக இருக்கும் என்கிறார்கள். நீ அந்த சங்கடத்திலே நெளிகிற விவரம் எனக்கு தெரிகிறது. மனித வெடிக்குண்டு வைத்து கலவரம் நடத்துவதற்கு திட்டமிடுகிறார்கள் என்று மந்திரி போய் டிஜிபி மனு கொடுக்கிறானே. சட்டமன்ற உறுப்பினர்களா உன்னை தேர்ந்தெடுத்தார்கள். நீ குப்பை மேட்டில் இருக்க வேண்டியவன் கோட்டையில் இருக்கிறாய். சசிகலாவினுடைய கருணா கடாட்சம் நீ ஊர்ந்து வந்த காட்சியை இன்றைக்கும் வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம். ஊர்ந்து வருகிறான், குனிந்து வருகிறான், நக்காத குறைதான். உங்களுக்கு மானம் இருக்கிறதா? உப்பு போட்டு சோறு தின்னுகிறீர்களா? நீங்கள் முதலில் தின்னுவதே சோறு தானா? அந்த பாம்புக்கும் பரதேசி முதலமைச்சரை உனக்கும் ஏதாவது வித்தியாசம் உண்டா? 1000 கோடி ரூபாய் உன் அப்பன் வீட்டு பணமா? உன் ஆத்தால் கொண்டு வந்த சீதனமா? நாட்டு மக்களின் வரிப்பணத்தில் மஞ்சள் குளிக்கிற மானங்கட்டவர்களே! அண்ணன் RS பாரதி முதலமைச்சருக்கு ஆண்மை இருக்குமானால் என்று சவால் விட்டார். நான் அண்ணன் RS பாரதிக்கு சொல்லுகிறேன், இல்லாததையெல்லாம் பற்றி நீங்கள் பேசக்கூடாது. இன்னைக்கு என்ன பேசுகிறீர்கள்? முதலமைச்சர் ஒருமையில் பேசுகிறார். பேசலாமா? நீ தகுதி இல்லாதவன் என்பது தரணிக்கே தெரியும். ஆனால் அந்த முதலமைச்சர் ஆசனத்திற்குரிய மரியாதையோடு நீ பேசுகிறாயா? இல்லை. தரவுகளை வைத்துக் கொண்டு பேசுகிறாயா? இல்லை. ஏதாவது விவரம் தெரிந்துதான் நீ விவாதம் செய்கிறாயா? இல்லை. உனக்கு சனி பயிற்சியை விட சசி பயிற்சி மோசமாக இருக்கும் என்கிறார்கள். நீ அந்த சங்கடத்திலே நெளிகிற விவரம் எனக்கு தெரிகிறது. நான் கேட்கிறேன், அரசியல் சட்டப்படி விசுவாச பிரமாணம் எடுத்துக்கொண்ட த ஆனரபிள் மினிஸ்டர், மாண்புமிகு அமைச்சர்கள், அரசியல் சட்டத்தின்படி ரகசிய பிரமாணம், காப்பு பிரமாணம் எடுத்துக்கொண்ட ஒரு ஆனரபிள் மினிஸ்டர் தமிழ்நாட்டினுடைய டிஜிபியை போய் மனித வெடிக்குண்டு வைத்து கலவரம் நடத்துவதற்கு திட்டமிடுகிறார்கள் என்று மந்திரி போய் டிஜிபி மனு கொடுக்கிறானே. கலெக்டர் தாசில்தார்ட்ட மனு கொடுப்பானா? அமைச்சர்களுக்கு இது அழகா? இது சசிகலாவால் நான் முதலமைச்சர் ஆகவில்லை, சட்டமன்ற உறுப்பினர்களால் ஆனேன் என்கிறாய். என் நன்றி கொண்டார்க்கு மொய்வுண்டு, உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகற்கு. முதலமைச்சராக சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு 2 திராவிட இயக்கத்தில் ஒன்றை அழிக்க வேண்டும் என்று காவி கும்பல் கங்கணம் கட்டி கொண்டு தமிழ்நாட்டில் நாங்கள் காலூன்ற போகிறோம் என்று சொல்லி இங்கே ஒரு மத பயங்கரவாதத்தை கட்டவிழ்ப்பதற்கு அவர்கள் திட்டமிட்ட காலகட்டத்தில் சரியோ தவறோ சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகமனதாக கூடி ஒரு முதலமைச்சரை முன்மொழிந்ததற்கு பிறகு கவர்னர் ஏன் அதை அங்கீகரிக்கவில்லை? அந்த கேள்விக்கு விடை உண்டா? கூவத்தூர் கூத்திலே இவர் முதலமைச்சராகிவிட்டார். சட்டமன்ற உறுப்பினர்களா உன்னை தேர்ந்தெடுத்தார்கள். நீ குப்பை மேட்டில் இருக்க வேண்டியவன் கோட்டையில் இருக்கிறாய். சசிகலாவினுடைய கருணா கடாட்சம் நீ ஊர்ந்து வந்த காட்சியை இன்றைக்கும் வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம். ஊர்ந்து வருகிறான், குனிந்து வருகிறான், நக்காத குறைதான். நீ இந்த நாட்டின் முதலமைச்சர். நன்றி உண்டா? கூச்சம் இல்லாமல் டெல்லி ஏகாதிபத்தியத்தின் காலடியில் விழுந்து கிடக்கிறீர்கள். கலைவாணர் அரங்கத்தில் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன். இந்தியாவில் இதற்கு ஏதாவது முன்மாதிரி இருக்கிறதா? ஒரு ஹோம் மினிஸ்டர், வல்லமையுள்ள ஹோம் மினிஸ்டர்களை எல்லாம் இந்த நாடு பார்த்திருக்கிறது. லால் கிஷன் அத்வானி இந்தியாவின் ஹோம் மினிஸ்டர். ஒய்பி சவான் இந்தியாவின் ஹோம் மினிஸ்டர். 500க்கு மேற்பட்ட சமஸ்தானங்களை ஒருங்கிணைத்த இரும்பு மனிதன் சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் ஹோம் மினிஸ்டர். இன்னைக்கு ஒரு ஹோம் மினிஸ்டர் புரோக்கர் வேலை பார்க்கறான். என்ன செய்யற நீ? ஒரு ஹோம் மினிஸ்டர்
ஒரு மாநிலத்திற்கு வந்தால் அமைச்சரவையே போய் நிற்கலாமா? எல்லோரும் போய் நின்றீர்கள். மீனம்பாக்கம் விமான நிலையத்திலிருந்து பட்டினப்பாக்கம் லீலா பேலஸ் வரையிலும் பிஜேபி கட்சியின் உள்துறை அமைச்சருக்கு அண்ணாவின் கொடி போட்ட அதிமுக கொடியை ஏந்தி கொண்டு சாலையின் இரு மருங்கும் அந்த கட்சியின் அப்பாவி தொண்டர்களை நிற்க வைத்தீர்கள். செய்யலாமா? ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் அதிலே அமித்ஷா கேட்டுக்கொள்ளாமலேயே பிஜேபி கட்சியோடு கூட்டணி தொடரும் என்று அறிவிக்கிறாய். உங்களுக்கு மானம் இருக்கிறதா? உப்பு போட்டு சோறு தின்னுகிறீர்களா? நீங்கள் முதலில் தின்னுவதே சோறு தானா? மேற்கு வங்காளத்தில் ஒரு முதலமைச்சர், அவருடைய பேர் மம்தா பானர்ஜி. 40 ரூபாய்க்கு ஒரு சில்பர், ஒரு வெள்ளை சேலை, ஒரு காட்டன் சேலை அணிந்து கொண்டு, ஒரு பொட்டு கம்மல் அணிந்து கொண்டு வல்லாதிக்கத்தை எதிர்க்கிற துணிச்சலோடு களமாடுகிறார். அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை ஆசை வார்த்தை காட்டி பல கோடிகளை அள்ளி கொடுத்து விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அந்த அம்மையார் போராடி கொண்டிருக்கிறார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்தியாவினுடைய விடுதலையை காந்தியின் அஹிம்சை தீர்மானிக்காது. முள்ளை முள்ளால் தான் எடுக்க வேண்டும், ஆயுதத்திற்கு ஆயுதத்தால் தான் பதில் சொல்ல வேண்டும் என்று கடல் கடந்த நாடுகளிலே பாசறை அமைத்து பாடி வீடுகளை உருவாக்கி இந்தியன் நேஷனல் ஆர்மியை தொடங்கி உலக விடுதலை வரலாற்றில் அவன் செய்ய துணிந்த காரியத்தை இன்னொரு தலைவன் செய்ததில்லை என்று பேசப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய 125வது பிறந்த நாளுக்கு நாடாளும் பிரதமர் கல்கத்தாவுக்கு வருகிறார். நாடாளும் பிரைம் மினிஸ்டர் வருவதற்கு அவருக்கு இருக்கிற உரிமையை நான் மறுக்கவில்லை. அது ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன். உன்னுடைய எதிர் திசையில் பயணிக்கிற அந்த நாட்டின் அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் மேடையில் இருக்கிறார். நீ என்ன செய்கிறாய்? முதலமைச்சர் பேசுவதற்கு ஒலிபெருக்கிக்கு முன்னாலே வருகிற பொழுது உங்களுடைய கோஷத்தை அவர்களுக்கு முன்னாலே நீங்கள் எழுப்புகிறீர்கள். முதலமைச்சர் முகம் சுளிக்கிறார், அகம் நொந்து விடுகிறது. இது அரசு நிகழ்ச்சி, இது மாதிரி வரட்டு கோஷங்களை போடுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. நான் இந்த கூட்டத்தில் பேச விரும்பவில்லை என்று பிரதம அமைச்சர் கலந்து கொண்ட நேதாஜி பிறந்த நாள் விழாவில் மேற்கு வங்காளத்தின் முதலமைச்சர் பேசாமல் தன்னுடைய எதிர்ப்பை அங்கே பதிவு செய்தார். பட்ட பகல் நடந்த நிகழ்ச்சி. மம்தா பானர்ஜியாவது சேலை கட்டி இருக்கிறார், வேட்டி கட்டி இருக்கிறவன உன்னை கேட்கிறேன், உனக்கு மானம் இருக்கிறதா? இன்னொரு மாநிலத்தின் முதலமைச்சர் உரிமைக்கு போராடுவதற்கு என்ன விலை கொடுக்கிறார்? வேட்டை நாய் ஒன்று ஒரு பாம்பை துரத்தி கொண்டு வருகிறது. அந்த பாம்பு இந்த வேட்டை நாயின் வாயில் சிக்கி செத்து விடுவோம் என்று அஞ்சுகிறது. ஒரு மனிதனை பார்த்து அந்த பாம்பு கேட்டது, உயிருக்கு ஆபத்து, எனக்கு நீ அடைக்கலம் தர வேண்டும். வேட்டை நாய் என்னை விரட்டி என்னை தின்றுவிடும், என்னை கொன்றுவிடும், எனக்கு அடைக்கலம் தா. அப்பொழுதுதான் அந்த மனிதன் கேட்டான், நீ பாம்பு, நான் உனக்கு எப்படி அடைக்கலம் தர முடியும்? அப்போது அந்த பாம்பு சொன்னது, நீ குந்தி இருந்து கொள், உன்னுடைய ஆசன வாய் வழியாக ஏறி நான் உன் வயிற்றுக்குள் உட்கார்ந்து விடுகிறேன் என்று. அவன் குந்தி உட்கார்ந்தான். அவன் ஆசன வாயின் வழியாக ஏறி பாம்பு அவனுடைய வயிற்றுக்குள் போய் பத்திரமாக உட்கார்ந்து கொண்டது. வேட்டை நாய் ஏமாற்றத்தோடு திரும்பி விட்டது. இவனுக்கு வயிற்றில் இருக்கிற பாம்பினால் வயிற்றிலே குடைச்சல், வயிற்றிலே வலி, வயிற்றிலே அவனுக்கு தாங்க முடியாத அவஸ்தை. அவன் பாம்பிடம் சொன்னான், எனக்கு வலியாக இருக்கிறது, எனக்கு அவஸ்தையாக இருக்கிறது, எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கிறது, தயவு செய்து கீழே இறங்கி விடு என்று சொன்ன பொழுது அந்த பாம்பு சொன்னது, ரொம்ப கதகதப்பாக இருக்கிறது, எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறது, நான் இங்கேயே இருந்து கொள்ளுகிறேன் என்று வயிற்றில் போய் உட்கார்ந்து கொண்ட பாம்பு
சொன்னதாக ஒரு கதை வருகிறதே, அந்த பாம்புக்கும் பரதேசி முதலமைச்சரை உனக்கும் ஏதாவது வித்தியாசம் உண்டா? நீங்கள் ஏன் இப்படி துரோகம் செய்கிறீர்கள்? அரசாங்கத்தை கேள்வி கேட்டால் உனக்கு ஆத்திரம் வருகிறது. அரசாங்கத்தை கேள்வி கேட்கத்தான் எதிர்கட்சி இருக்கிறது. கம்பனுடைய ராமாயணத்தை படித்து பார்த்தால் ராவணன் கீழே விழுந்து கிடப்பான், கம்பன் பேசுவான், டேய் ராவணா, உனக்கு ஏன் இந்த வீழ்ச்சி வந்தது தெரியுமாடா? உனக்கு சரியான எதிர்கட்சி இல்லை, அதனால் தான் உனக்கு இந்த வீழ்ச்சி என்று கம்பன் பேசுவான். அடுக்கும் இது அடாது இது என்று அறிவினால் ஏது காட்டி உன்னை இடிக்கினர் இல்லை என்றான் கம்பன். அடுக்கும் இது அடாது இது, நடக்கும் இது நடக்காது இது, நன்றது தீது, மரபிது மருளிது, இருளிது வெளிச்சம் இது என்று உன்னை ஆற்றுப்படுத்துகிறார் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின். கேட்கிறாயா? அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% MBBS படிப்பதற்கு இடஒதுக்கீடு, மிகப்பெரிய சாதனை. ஒரு பக்க விளம்பரம், 1000 கோடி ரூபாயில் உன் அப்பன் வீட்டு பணமா, உன் ஆத்தால் கொண்டு வந்த சீதனமா, நாட்டு மக்களின் வரிப்பணத்தில் மஞ்சள் குளிக்கிற மானங்கட்டவர்களே, 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு MBBS இடம் என்றால் நான் கேட்கிறேன், 100% இழந்துவிட்டு நீ 7.5% தந்திருக்கிறாய். உண்டா இல்லையா? எனக்குரியதல்லவா அது? நீ ஒரு கலையரசன் கமிட்டி போட்டாய், இடஒதுக்கீட்டுக்கு எவ்வளவு தரலாம் என்று. கலையரசன் கமிட்டி என்ன சொன்னது? அரசு பள்ளி மாணவர்களுக்கு MBBS படிப்பதற்கு 10% இடஒதுக்கீடு கொடி என்றது. கலையரசன் கமிட்டி 10% கொடி என்றதற்கு பிறகு அதுல 2.5 ஏன் வெட்டின? நீயே ஒரு 7.5 எதுக்கு வெட்டின? சரி, அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.7% இடஒதுக்கீடுன்னு தீர்மானம் கொண்டு வந்தாச்சு. திமுக ஆதரித்தது, எதிர்க்கட்சி தலைவர் ஒத்துழைப்பு தந்தார். தீர்மானம் கவர்னரின் கவனத்திற்கு போனது. கையெழுத்திட்டாரா? கையெழுத்திடவில்லை. தமிழ்நாட்டின் தலையெழுத்தை தார்பூசி அளிக்க துடிக்கிறார் கவர்னர். கையெழுத்திடவில்லை. ஏன் கையெழுத்து போடவில்லை என்று கேட்டீர்களா? கேட்க துணிவில்லை. அண்ணன் RS பாரதி முதலமைச்சருக்கு ஆண்மை இருக்குமானால் என்று சவால் விட்டார். நான் அண்ணன் RS பாரதிக்கு சொல்லுகிறேன், இல்லாததையெல்லாம் பற்றி நீங்கள் பேசக்கூடாது. நான் கேட்கிறேன், ஏன் கையெழுத்து போடலைன்னு கேட்டியா? அவருக்கு ஒரு ரிமைண்டர் லெட்டர் கொடுத்தியா? உனக்கு அவரிடத்தில் பேசுவதற்கான உனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கலாம், அட்வொகேட் ஜெனரல் அனுப்பி வச்சியா? ஆங்கிலம் தெரிந்தவர்களையாவது அனுப்பி வச்ச? சீஃப் செக்ரட்டரி அனுப்பி வச்ச? வைக்கல. கிண்டியில் கவர்னர் மாளிகைக்கு அருகில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தளபதியின் தலைமையில் என்ன சொன்னார் கவர்னர்? எனக்கு 4 மாத கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டார். நான் கேட்கிற ஒரு ரெசல்யூஷனை படித்து பார்த்து முடிவெடுப்பதற்கு எதற்கு 4 மாத கால அவகாசம்? எதற்கென்று கேட்கிறேன். 4 மாத கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டார். கவுன்சிலிங் முடிய போகுது, அட்மிஷன் க்ளோஸ் ஆக போகுது. அண்ணன் ஸ்டாலின் விரைந்து முடிவெடுத்தார். கவர்னர் மாளிகையில் 7.5% இடஒதுக்கீடுக்கு கவர்னர் கையெழுத்திட வேண்டும் என்று கண்டன ஆர்ப்பாட்டம். நாடுதர நரம்பதர நாட்டையாளும் மன்னவர்களின் குடையதர கோலதர கொற்ற தவிசதர கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார். அடுத்த நாள் கையெழுத்திட்டார். நீ முதலமைச்சரா? அண்ணன் ஸ்டாலின் முதலமைச்சரா? கையெழுத்திட்டார். ஒரு ஏழை குடியானவன் பிள்ளைக்கு MBBS படிப்பதற்கு ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்து விடுகிறது. தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு கட்டணத்திற்கு வரம்புண்டா? ஒரு மருத்துவம் படிக்கின்ற மாணவனின் தந்தை என்ற நிலையில் சொல்லுகிறேன். அந்த சோகத்தை சொல்லிட நான் ஆரம்பித்தால்
எவ்வளவு வடுக்கள் நிறைந்த வாழ்க்கை என்பது என்ன நானே அனுபவிக்கிறேன். அதை நான் கேட்கிறேன், அதற்கு கால வரம் உண்டா? நீ கொண்டு வந்திருக்கிற நீட் இதற்கு நிவாரணம் தானா? இல்லை. அப்படி என்றால் ஒரு மூட்டை சுமக்கிற தொழிலாளி, ஒரு ரிக்ஷா தொழிலாளி, ஒரு ஆட்டோ ஓட்டுகிறவன், கடலாடுகிற மீனவன் பிள்ளைக்கு 7.5% இடஒதுக்கீட்டில் MBBS படிப்பதற்கு இடம் கிடைத்தால் அதற்கான கட்டணத்தை செலுத்துவதற்கு பேக்கேஜிங் சார்ஜுங்கிறான். கொடுப்பதற்கு அந்த குடும்பத்திற்கு வசதி இருக்கிறதா? அண்ணன் ஸ்டாலின் அன்றைக்கு அறிவித்தார், கட்டணம் கட்ட வாய்ப்பில்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்கான கட்டணத்தை திராவிட முன்னேற்ற கழகமே செலுத்தும் என்று அறிவித்தார். அதுக்கு பிறகு தானே நீ கொடுக்கிறேன்னு. அப்ப நீ முதலமைச்சரா, ஸ்டாலின் முதலமைச்சரா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேவை இன்றைக்கு அதிகமாகி வருகிறது. இந்திய அரசியல் இன்றைக்கு ஒரு பாசிசத்தின் பிடியில் இன்றைக்கு சிக்கி தவிக்கிறது. இன்றைக்கு 74வது நாளாக உழுவார் உலகத்திற்கு ஆணி என்பார்கள். 100 கிலோமீட்டர் தூரத்தில் 98,000 தங்களுடைய டிராக்டர் என்கிற அந்த உழுவடை கருவியை வைத்துக்கொண்டு கொத்தி தின்னுகிற குளிரில் நடு வீதியில் சமைத்து இன்றைக்கு 74வது நாளாக நடத்தி வருகிற போராட்டத்தை உலகம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறது. சர்வதேச அரங்கத்தில் இன்றைக்கு மிகப்பெரிய அதிர்வலைகள் மட்டுமல்ல, மோடி அரசாங்கத்திற்கு எதிரான விமர்சனங்கள் இன்றைக்கு உலக அரங்கில் வைக்கப்படுகின்றன. 74 நாட்களாக நடு வீதியிலே நின்று கொண்டு இரவும் பகலும் டெல்லி நகரத்தில் குளிர்காலத்தில் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிற போராட்டத்திற்கு நியாயத்தை மதித்து அவர்களோடு ஒரு சுற்று பேச்சுவார்த்தைக்கு கூட இந்த தேசத்தின் பிரதமர் நரேந்திர மோடியை ஆட்டி படைக்கின்ற இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு சுற்று பேச்சுவார்த்தைக்கு கூட இன்றைக்கு இறங்கி வரவில்லை. ஆனால் ஏன் திமுகவின் தலைவர் காலத்தின் தேவை என்று இங்கே சொல்லுகிறார்கள் என்றால், நாடாளுமன்றத்திலே விவாதம் செய்யவில்லை, விவசாயிகளிடத்திலே கலந்து ஆலோசிக்கவில்லை. இப்படி ஒரு மசோதாவை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்பதை சம்பந்தப்பட்ட எதிர்க்கட்சிகளிடத்திலே கூட அது குறித்து கருத்து கேட்கவில்லை. கொரோனா என்கிற கொடிய வைரஸ் மக்களினுடைய உயிரை காவு வாங்கி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாடாளுமன்றத்திலே கொண்டு வந்து நிறைவேற்றி அதை நடைமுறைப்படுத்துவதற்கு இன்றைக்கு துடியாக துடிக்கிறார்கள். இந்த வேளாண் மசோதா நாளைக்கு நிறைவேற்றப்படுகிற நிலைமை வருமானால் களனிவாழ் உழவர்கள் தங்களுடைய நிலங்களை இழக்க வேண்டியது வரும். ஏற்கனவே ஒரு ஏழை விவசாயி உற்பத்தி செய்யக்கூடிய நெல்லினுடைய விலை அவன் தீர்மானிக்க முடியாது. நேற்றைக்குத்தான் தர்மபுரி மாவட்டத்தில் பாலக்கோட்டில் 40 காசுக்கு 1 கிலோ தக்காளியை வாங்குவதற்கு நாதி இல்லாத காரணத்தால் தன்னுடைய தோட்டத்தில் விளைந்த எல்லா தக்காளிகளையும் ஒரு லாரியிலே கொண்டு வந்து நடு ரோட்டில் போட்டு வாகனங்கள் ஏறி அதை மிதித்து செல்லுகிற காட்சியை நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன். கரும்புக்கு விலையை கரும்பு விவசாயி தீர்மானிக்க முடியாது. இப்பொழுது என்ன ஆயிற்று என்றால், அடிமாட்டு விலைக்கு விவசாயிகளினுடைய நிலத்தை குத்தகைக்கு எடுத்து அவர்களுடைய உற்பத்தியை முளைப்பையும் சுரண்டுவதற்கு அம்பானி அத்தானி கும்பலுக்கு இந்த தேசத்தை தாரை வார்த்து கொடுக்க துடிக்கின்றவர்கள் வேளாண் மசோதாவை நிறைவேற்றிய தீர்வம் என்று துடிக்கிறார்கள் என்றால் இதற்கு என்ன காரணம் என்பதை வாக்காளர் பெருமக்கள் சிந்திக்க வேண்டும். நாடாளுமன்ற மேலவையில் எடப்பாடி ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் இருக்கிற அதிமுக இந்த தீர்மானத்தை ஆதரிக்காமல் இருந்திருந்தால் இது சட்டம் ஆகியிருக்காது. ஆகவே வேளாண் மசோதா சட்டம் இன்றைக்கு இந்தியாவினுடைய பிரச்சனையாக இருக்குமானால் இந்த பிரச்சனைக்கு முகம் தந்தவர்கள் இவர்கள். இதை படித்து பார்க்காமல்
அதில் என்ன இருக்கிறது என்றே தெரிந்து கொள்ளாமல் வேளாண் மசோதாவை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆதரித்தார். அது என்ன தவறு என்று கேட்டார். என்ன தவறு என்று டெல்லியில் போராடுகிற விவசாயிகள் மத்தியில் கேட்பாயா? கேட்கிற துணிச்சல் உண்டா? இன்றைக்கு போராடும் விவசாயிகளில் 80 பேர் இறந்து போறார்கள். ஒரே ஒருவன் இறந்தான், ஒரு கருப்பன். எங்கே? அமெரிக்க திருவிடத்தில் வாஷிங்டன் நகரில் போலீஸ் தாக்கினான். போலீஸ் தொண்டைக்குழியில் புட்ஸ்காலை வைத்தான். எனக்கு மூச்சு விட முடியவில்லை என்று அவன் திமிரினான். என்னை விட்டுவிடு என்று கெஞ்சினான். உதைத்த உதையில் குப்புற விழுந்தவன் உயிர் துறந்தான். ஒரே ஒருவன் உதைக்கப்பட்டு கொல்லப்பட்டதற்கு அமெரிக்க திருவிடத்தில் இன்றைக்கு ட்ரம்ப் வெள்ளை மாளிகை விட்டு வெளியேறி இருக்கிறார். ஒருவன் கொல்லப்பட்டதற்கு ட்ரம்ப் வீட்டுக்கு போனான் என்றால் 80 பேரை கொன்று முடித்தவர்கள் நாளைக்கு வீட்டுக்கு போவார்கள் என்றால் அந்த விதியை தீர்மானிக்கிற இடத்தில் அண்ணன் ஸ்டாலின் இருக்கிறார் என்பதை உங்கள் கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். வேளாண் சட்டத்தை படித்து பார்க்காமலேயே அதை நீ ஆதரித்தாய். இந்தியா இன்றைக்கு இடியாப்ப சிக்கலில் சிக்கிக்கொண்டு விழிக்கின்றது. கேரள மாநிலத்தினுடைய இடது முன்னணி அரசு உப்பை போலிய உயர்ந்த மனிதர் பினராயி விஜயன் சட்டமன்றத்தை அதற்காக கூட்டுகிறார். சட்டமன்றத்தை கூட்டுவதற்கு தேவையில்லை என்கிறான் கவர்னர் ஆரிப் முகமது கான். சட்டமன்றத்தை கூட்ட தேவையில்லை என்று பேசுவதற்கு உனக்கு யார் அதிகாரம் தந்தது என்று கேட்டார் பினராயி விஜயன். கேரளா கொந்தளித்தது. கேரளாவில் சட்டமன்றம் கூடியது. வேளாண் மசோதாவை எதிர்த்து தீர்மானம் கொண்டு வந்தார்கள். பஞ்சாப் சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வந்தார்கள். மலையின் உச்சி ஜார்க்கண்ட் தீர்மானம் கொண்டு வந்தார்கள். தெலுங்கானாவில் சந்திரசேகர் ராவ் தீர்மானம் கொண்டு வந்தார். அண்மையில் இருக்கிற பாண்டிச்சேரி அண்ணன் நாராயணசாமி தீர்மானம் கொண்டு வந்தார். நீ தீர்மானம் கொண்டு வந்திருக்க வேண்டாம், விவாதமாவது செய்தாயா சட்டமன்றத்தில்? இல்லை, ஆதரித்தார். கொரோனா காலகட்டத்திலே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட சொன்னார். இந்த சுமையில் இருந்து மக்களை விடுவிப்பது எப்படி? கலந்தாலோசிக்கலாம். இந்த மக்களை பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் என்ன? மனமிட்டு பேசுவோம். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள் என்றார். முடியாதென்றார். வீட்டில் இருந்து வெளியே வர முடியாமல், செய்ய தொழில் இல்லாமல், குழந்தைக்கு பால் வாங்குவதற்கு கூட வாய்ப்பு வசதி இல்லாமல் கும்பி கருகிக் கொண்டிருக்கிற குடும்பங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுங்கள் என்றார். கொடுத்தாயா? கொடுக்கவில்லை. நீ இன்றைக்கு தேர்தல் தெருவுக்கு வந்து விட்டது. 2500 ரூபாய் கொடுக்கிறாய். அன்றைக்கு 5000 ரூபாய் கொடுத்திருந்தால் பல பேர் உயிரை காப்பாற்றி இருக்க முடியும். நீ செய்யல. சரித்திரம் திரும்புகிறது. சந்தடி ஓய்கிறது. உறக்கம் கலைகிறது. மொட்டுகள் மலர்கிறது. கட்டுகள் அவிழ்கிறது. விட்டு விடுதலையாகி விரிவானத்தில் பறவைகள் பறக்கிறது. கீழ்வானம் சிவக்கிறது. கிழக்கு விளக்கிறது. உதய சூரியன் உதிக்கப் போகிறது. காலத்தின் தேவை. தளபதி மு.க. ஸ்டாலின் அவர் இந்த நாட்டின் முதலமைச்சராவதை எந்த ஏகாதிபத்தியத்தையும் தடுக்க முடியாது. நீங்க என்ன அடிக்கிறீங்க? முதல் தடவை அடிக்கும் போது நான் பொறுமையா இருக்கலாம், 2வது தடவை அடிக்கும் போது பொறுமையா இருக்கலாம், 3வது தடவை அடிக்கும் போது என்ன பொறுமையா இருக்கலாம், 4வது தடவையும் அடிப்பீங்க, 5வது தடவையும் அடிப்பீங்க, என்னை அடிச்சுட்டே இருப்பீங்க. அப்படிங்கும் போது நான் பொறுமையாவே இருக்கணும்ன்றது எதிர்பார்க்கறது என்ன தர்மம்? அது என்ன அறம்? அது என்ன நியாயம்? இது அப்படித்தான் நிகழ்ந்திருக்கு. இது சரியா தப்பாங்கிற வாதத்துக்கே இடம் இல்லாம